சினிமாவை நடிக்கணுங்கிற ஆசையில வீட்டை விட்டு பெற்றவங்களுக்கு கூட தெரியாம ஓடி வர்ற ஒண்ணும் தெரியாத பெண்களை மயக்கி ஏமாத்துறதுதான் இவங்க வேலை. ஆமாங்க, எங்களை பெரிய நடிகை ஆக்குறதான் சொன்னாங்க. அப்படி சொல்லித்தான் எங்களை அழைச்சுக்கிட்டு போய் ஸ்டுடியோ பக்கமே போக விடாம டைரக்டர் ப்ரொடியூசர்னு யாரையோ காட்டி எங்க வாழ்க்கையே நாசமாக்கி எங்களை நடுத்தரவுல நிறுத்திட்டாங்க. ஆமாங்க, வேற வழியே இல்லாதனாலதான் நாங்க இப்படி ஆயிட்டோம். அப்படியா? நல்லவன், காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. வயசு பொண்ணுங்க வீட்டுக்கு தேவை வெளியே தனியா வந்தா இதுதான் கதி. ரைட்டர். எஸ் சார். என்ன ஏமாத்துற மாதிரி இவன் ஏமாத்துறேன் சார். இவங்க 3 பேர் லாக்அப்ல வை. எஸ் சார். நீங்க சாட்சி சொல்ல வேண்டியிருக்கோம், விலாசம் கொடுத்துட்டு போ. எஸ் சார். இவங்க 2 பேருக்கு ஒரு எஸ்கார்ட் போட்டு ஊருக்கு அனுப்பிச்சு வை. எஸ் சார். இந்த 2 பேரையும் உஷார் விடுதலை சேர்த்தது. எஸ் சார். நீங்க போகலாம். மிஸ்டர் 117, உங்களோட பாராட்டுறேன். ஆமா, ஆள் ரொம்ப மாறி இருக்காரே. பால் வாங்கிட்டு தான் போனேன்டா. அந்த பாவிய மாமா வழி நினைக்கிறேனே. உனக்காக தானடா இந்த வேஷம். இப்பதான் வந்துடுறேன். இவ்வளவு தூரத்துக்கு ஆகி போயிடுச்சா? யாரு அந்த பரிசல்கார பையனா? கழுத்துல தாடிய காணா, கையில மோதிரத்தை காணா. ஓஹோ ஓஹோ, சீர்திருத்தக்காரன் பாரு, 2 மாலையிலேயே ஜோலியை முடிச்சுட்டானா? ஆமா, மெட்ராஸ்ல பிளாட்பார்த்த எப்படி பரிசல் ஓட்டுறான்? பரிசல் இல்ல, ஓஹோ பரிசல். இப்போ கை வண்டியா மாறிடுச்சா? நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான், உன் தலைவிதி. பள்ளி, உன்னை தேடித்தான் நான் பட்டணத்துக்கு வந்தேன், நீ கிடைக்கல. அதே வருஷத்துல நான் ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோன்னு நடக்குது. 1000 சம்பாதிக்கிறேன். பாட பத்தியா, ஆளே மாறி போயிட்டேன். பள்ளி, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணி இருந்தீன்னா ஜாப் ஜாப்னு குடியும் குடுத்தணுமா இருந்திருக்கலாம். உனக்கு தான் கொடுத்து வைக்கிற. ஆமா, இப்ப நீ எங்க போற? டீ வாங்கியார. இந்த தெருவுல பூங்குழில இருந்து சிவகாமின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்களா? அப்படி யார் இங்க புதுசா வந்திருக்கிறப்ப தெரியலீங்க. இல்லீங்க, நான் வரட்டுங்களா? சரிங்க. வரட்டுமா? எனக்கு தோசை வாங்கி போதும். உன் மாமனுக்கு தோசையா? பள்ளி, ஏவிஎம், சாரதா, அப்புறம் விசையா, வாகினி, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். எங்க கேட்டாலும் அந்த மாதிரி பேரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை ஞாபகம் வந்துருச்சு, இங்க ஒடியாந்துட்டேன்.
இங்க வந்து பார்த்தா இந்த பையன் அழுதுகிட்டு கிடக்குறான் தனியா. ஆமா நீ எங்க? என்னடா இது? வள்ளி வள்ளி இங்க பாரு. எதுக்காக அப்படி அழுதுட்டு இருக்க? அழும்படியாத்தான் இப்போ என் நிலைமை ஆயிடுச்சு. ஏன்? குழந்தை அழுதுச்சேன்னு பால் வாங்க போனேன். வழியில மாமனை பார்த்தேன். தப்பிக்கிறதுக்காக இந்த வேஷம் போட்டேன். அதுக்கு சந்தோஷப்படாம எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? பைத்தியம். யார தேடி இந்த ஊருக்கு வந்தேனோ அவரும் வேஷம் போட்ட கோலத்தை பார்த்து தப்பா நினைச்சிட்டார். மாமனை ஏமாத்த போட்ட வேஷம் என்னையே ஏமாத்திடுச்சு. அழாம நான் வேற என்ன செய்வேன்? இது வேஷம் தான் சொல்றதுக்குள்ளதான் போயிட்டாரு. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு. நான் போய் விஷயத்தை விலைக்கு சொல்லி கூப்பிடுறேன். வரலன்னா அவர் கால விழுந்தாவது இங்க கூட்டிட்டு வந்து உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். அவர் இருக்கிற இடம் தான் தெரியலையே. நீ எந்த இடத்துல அவரை பாத்தியோ அந்த பக்கம் தான் அவர் இருக்கணும். நம்பிக்கையோட போயிட்டு வா. சரி, பாத்துட்டு வரேன். போயிட்டு வா வள்ளி. கடவுள், ஏன் நிலைமைதான் இப்படின்னா அவளையும் ஏன் சோதிக்க? வணக்கண்ணே. வணக்கம். மத்தியானம் ஷூட்டிங்க்கு நல்ல கைக்கு வந்து ஒண்ணு வேணும்னு டைரக்டர் சொல்ல சொன்னாரு. மறக்காம கொண்டு வந்துறப்பா. கண்டிப்பா கொண்டு வெயிட் பண்ணிடாத. இந்த ஒரு மாதிரி நீங்க போக நான் உணர்ந்துறேன். தங்கச்சி, நீ குழந்தை எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோவுக்கு புறப்படு. அண்ணே, இந்த பாருமா, நீ படுற கஷ்டத்தை பார்த்து இருக்கிற ஸ்டுடியோ எல்லாம் தேடி பார்த்தாச்சு. முத்துங்கிற பேர்ல டைரக்டர் யாருமே இல்ல. நான் நினைக்கிறேன் அவன் பேரை மாத்தி வச்சுக்கிட்டு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாருன்னு. அவரு ரொம்ப நல்லவர். நீ சும்மா இருமா. நல்லவனா இருந்தா ஒரு வாரத்துல வரேன்ட்டு போனவன் திரும்பி வராம இருப்பானா? தங்கச்சி, நீ குழந்தை எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோவுக்கு புறப்படு. ஏன்னா நான் நினைக்கிற மாதிரி ஒருவேளை அவன் பேரை மாத்தி வச்சிருந்தாலும் நீ நேர பார்த்தா தெரிஞ்சு போயிடும் பாரு. ஒன்னும் யோசனை பண்ணாத, புறப்படுமா? சரி. வணக்கம் சார். மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்? ஏதாவது பாத்தியா? யார் நீ? தெரியல. ஆமா, டைரக்டர் ராமா. உட்காரியா? இல்ல, அடையாளமே தெரியல. மேக்கப் போட்டிருக்கல. நீங்க நடிக்க போறீங்களா? மேடம், மேடம், நான் எந்திரிக்குவா, நீ உட்காரியா? நீங்க நான் போறேன். நான் டைரக்ட் பண்ற படத்துல எல்லாம் ஹாலிவுட் டைரக்டர் ரிச்சு ஆஃப் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வேஷத்துல வந்துட்டு போவேன். கூப்பிட்டீங்களா? ஒண்ணு இல்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிக்கிற ஒரு படத்துக்கு நான் ஃபைனான்ஸ் பண்றேன். கங்க்ராச்சுலேஷன். ஆமா, அந்த படத்துக்காக போன வாரம் அவங்கள வச்சு எடுத்த ஒரு டுயட்டே இப்ப போட்டு பார்க்க போறோம். நீங்களும் எங்களோட இருந்து பார்த்து ஏதாவது ஐடியா கொடுங்க. எம்ஜிஆர் படத்துக்கெல்லாம் நான் ஐடியா கொடுக்க முடியுமா? நிச்சயம் நல்லா தான் இருக்கும். சார், எனக்கு கூட அவர் படத்துக்கு கதை வசனம் எழுதணும்னு ஆசை. நீங்க தான் சார் ஒரு சான்ஸ் பண்ணி கொடுக்கணும். கதை வசனம் ரெண்டும். ஏன் பாட்டு எழுதுவேன், இப்ப விட்டுட்டேன். பாட்டை ஒட்டிய கதை வசனத்தை கட்டிட்டியா மாறிடுகிற? அத்தையும் விட்டுட. சார் எப்படியா சீக்கிரமா வாங்கி கொடுங்க. இரியா, முதல்ல இவருக்கு சொல்றேன், அடுத்த அப்புறம் உனக்கு சொல்றேன். இல்ல சார், 2 பேருக்கு சேர்த்து சொல்லிட்டுங்க சார். இரியா. சீக்கிரம் சார். சீக்கிரமா? சீக்கிரம் சார். கொஞ்சம் இப்ப படத்துல எம்ஜிஆர் வருவாரு, பார்த்து சொல்றேன். உட்கார். நல்லா இருக்கேன். குழந்தைய வச்சு ஒரு லவ் ஸ்டோரி எழுதியிருக்கேன் சார். குழந்தையிலே லவ்வா? கதையை கட்டிட்டு இருக்க குழந்தையில ஆரம்பிச்சியா? என்ன மேடம் இது? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கொஞ்சம் குழந்தைக்கு தாடி வச்சா நீங்க சீக்கிரம் கூட்டு போய் மேக்கப் போட்டு ரெடி பண்ணி. ரெடியா? நாங்க ரொம்ப நேரமா ரெடியா, படத்தை போட சொல்லு. பாட்டு வரோம், நடுவில் ஒன்றும் தொந்தரவு பண்ணாத. நீங்க பேசாம இருங்க. வாழ்க வாழ்க, உன் அன்பு வாழ்க. உங்க ஆசை வாழ்க, உங்க அழகு வாழ்க. நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன்? என்ன டைரக்டர், எப்படி டுயட் கேட்கணுமா? பின்ன கேட்க வேண்டாமா? அற்புதம். வெரி குட், வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ஜெயலலிதா ஏன் கருப்பா இருக்கு? கருமம், கண்ணாடியை காட்டியா? ஜெயலலிதா போய் கருப்புன்ற. டைரக்டர், இந்த ஒரு பாட்டை காமிச்சே 4 ஏரியா பிசினஸ் பண்ணிவிட்டேன். என் வசனமும் இருந்திருந்தா 8 ஏரியா பிசினஸே நடந்திருக்கும். 4 ஏரியா உங்களுக்கு போதும். இதுக்கு தான் பப்ளிக்ல பிசினஸ் பத்தி பேசாதீங்கன்னு சொல்றது. உங்க மிஸ்டர் சொல்றது ரொம்ப கரெக்ட். செட்ல எல்லாம் ரெடி, எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க போங்க, வந்துடும். சரி, செட்டில் போலாமா? ஷூட்டிங் பார்க்கவா?